தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் 1 கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி அரசு ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவ
எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைகள் மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்திற்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் நிறைவா, வழிமேல் விழி வைத்து உமது வருகையை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகள் நாங்கள். உமது வருகைக்கு தயார் செய்யும் முறையில் நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களையும் மன்றாட்டுக்களையும் அருள் கூர்ந்து கொடுக்க உம்மிடம் இப்பொழுது வேண்டுகின்றோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் திருத்தந்தையையும் மறை ஆயர், ஆயர் குழுவினர், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் அருட்கொடைகளால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆள்வோர் பொதுநலம் பேணுமாறு அவர்களின் உள்ளங்களை உம் திருவுளத்திற்கேற்ற வழியில் நீர் நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அநியாயமாய் துன்பத்திற்கு உள்ளாகி அவதிப்படுவோரை தேவரீர் கருணையுடன் விடுவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவரீர் வரும்போது நாங்கள் கண்விழித்து காத்திருப்பதை நீர் காண வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா,
உம் திருமகன் மனிதனாக பிறக்க விரும்பதை அறிந்துள்ள நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியிடமிருந்து மனு உருவாகி எம்மிடையே குடிகொள்ள திருவுளமான வார்த்தை தகுதியற்ற ஊழியர்களாகி எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஓ இம்மானுவேலே, சட்டகர்த்தா எம்மோவே, பாராது பார்க்கப்பட்டோனே, அனைவரின் இருள் போனவனே, வாராய் மீட்பெம்மைக்காராய் ஆண்டவராய் எங்கள் தேவா. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எமக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எம்மானுவேலே, சட்டகர்த்தா எம் கோவே, பாரால் எதிர்பார்க்கப்பட்டோனே, அனைவரின் இருள் மீட்போனே, வாராய் மீட்டெம்மை காராய் ஆண்டவா எங்கள் தேவா. செபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்தி வரும் அன்பான ஆண்டவரே, குழந்தை பேறு இல்லாமல் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்ட, வேதனையில் தவித்துக் கொண்டிருந்த, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்த உம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எலிசபெத் அம்மாளும் சக்கரியாவும் இடைவிடாது உம்மை மீது பற்று கொண்டு உம்மை நோக்கி தொடர்ந்து வேண்டி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் தங்களுடைய ஜெபத்திலிருந்து தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. ஐயோ, இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று அவர்கள் உம்மை விட்டு விலகி போகவில்லை. தொடர்ந்து ஜெபித்தார்கள், இடைவிடாமல் மன்றாடினார்கள், உருக்கத்தோடு முன்பாக மடியிட்டு வேண்டினார்கள். ஆம் தகப்பனே, அவர்களுடைய ஜெபம் வீண் போகவில்லை, அவருடைய மன்றாட்டு வீண் போகவில்லை. அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தந்தீர். திருமுழுக்கு யோவான் என்கிற வலிமையான நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய, மெஸ்ஸியாவின் வருகைக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுத்தீரே.
ஆம் தகப்பனே, இந்த நவநாளின் போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும். குறிப்பாக குழந்தை பாக்கியமின்றி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நவநாள் வழியாக வேண்டி மன்றாடும் போது தகப்பனே, திருமுழுக்கு யோவான் பிறந்தது போல அவர்களுடைய கருவிலும் ஒரு குழந்தையை உதிக்கச் செய்யும். அவருடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தோன்றச் செய்யும். இந்த வரனுக்காக இந்த ஜெபத்தை திருமுன்னிலையில் ஏறெடுத்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.